ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக. கிறிஸ்துவில் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் இந்த காணொளி மூலமாக உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இந்த 2026 வருஷத்தினுடைய 2வது மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து வரத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவர் தாமே இதுவரைக்கும் உங்களோடு கூட இருந்து உங்களை காத்து கொண்ட தேவன் இந்த 2வது மாதத்திலும் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கம் உங்களில் கூட இருந்து தொடர்ந்து உங்களை வழி நடத்துவதாக இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 14வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் தேவன் உங்களோடு கூட உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்பக்கூடியதான ஒரு முக்கியத்துவமான காரியம் என்னவென்றால், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பலவிதமான சூழ்நிலைகளில் பல காரியங்களை குறித்து நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தைகள், எதிர்பார்ப்பில் என்ன செய்வோம் என்கிறதன ஒரு திகைப்பில் ஒருவேளை நாம் காணப்படலாம். 2000 வருஷத்திற்கு முன்பு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏசாயாவை குறித்து சொன்னதான ஒரு வார்த்தையை தான் நாம் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து உள்ளதான காரியங்களை அவங்க எப்படி என்ன விதத்தில் நாம் கடந்து சொல்வோம் என்று ஒரு தேசம் திகைத்து போயிருந்ததான சூழ்நிலையில் தேவன் ஏசாயாவை குறித்து குறிப்பிட்டதான ஒரு காரியம் மிகவும் உற்சாகமூட்டு காரியமாயிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அல்லவா? வாக்குத்தத்தங்கள் யாவும் ஆமென்றும் ஆமேன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நம்ம விதத்தில் வாசிக்கிறோமே. தேவன் தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்கக்கூடியதான வார்த்தைகள் யாவற்றையும் அவர் ஒரு 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 குறிப்பிட்ட சாராருக்காக மாத்திரம் கொடுக்கறதில்லை. ஆனால் அது இவன் எதிர்காலத்தின் ஒரு ஜனத்திற்காகவும் கூட சேர்த்து கொடுக்கிறார். அப்படியானால் அந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு கொடுத்ததான கர்த்தர் இன்று ஆவிக்குரிய விதத்தில் அவரை அறிந்திருக்கக்கூடியதான ஜனமாகிய நீங்களும் நானும் கூட அதை உரிமையாக்கி கொள்ளலாம், அதை சொந்தமாக்கி கொள்ளலாம். நிச்சயமாகவே அவைகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அது நிறைவேறுவதற்கு அது அது அவசியமானதாகவும் காத்திருக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. ஒரே காரியம், நம்ம அந்த வார்த்தையோடு கூட இசைந்து நாம் செயல்படக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அவ்விதத்தில் நீங்கள் செயல்படும் போது நிச்சயமாகவே கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை உங்களிடத்திலும் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த குறிப்பிட்ட காரியத்தை நாம் வாசிக்கிறதற்கு முன்பாக இந்த 41 அதிகாரத்தில் 8வது வசனத்தில் விதமாக வாசிக்கிறோம்: என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து உன்னை அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். இஸ்ரவேலுக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு ஒரு எவ்வளவு சந்தோஷத்துக்குரிய உற்சாகத்துக்குரியதான காரியமாக இருக்கிறது. சற்று சிந்தித்து பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரத்தில் நாம் 8வது வசனத்தில் இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம்: என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். எவ்வளவு உற்சாகமூட்டும் ஒரு காரியம் என்று பாருங்கள். தேவன் யாக்கோபை, இஸ்ரவேல் சந்ததியை குறித்து இவ்விதமாக சொல்கிறார்: நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து, ஒரு ஓரத்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு இடங்களிலிருந்து, தள்ளப்பட்ட இடங்களிலிருந்து கூட உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து உன்னை அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை
என்று சொன்னேன். பிரியமானவர்களே, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கக்கூடியதான சூழ்நிலைகள், நெருக்கங்கள், கடந்து வந்த பாதைகள், தேவன் என்னை வெறுத்து விட்டாரோ, தேவன் என்னை தள்ளிவிட்டாரோ, தேவன் என்னை நினைக்கவில்லையோ என்றதான ஒரு எண்ணம் உங்களிலும் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஒரு நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலை, ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒருவேளை உங்களில் காணப்படுமேயானால், இஸ்ரவேலுக்கு கொடுத்ததன வாக்குத்தத்தத்தை உங்களையும் அவருடைய பிள்ளையாக, ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலாக உங்களை அவருடைய தாசனாக தெரிந்து கொண்டு அவர் கொடுக்கக்கூடியதன காரியம் என்னவென்றால், நான் உன்னை பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து உன்னை அழைத்து வந்து உன்னை தெரிந்து கொண்டேன். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவினுடையவர்களாக இருக்கும்படிக்கு, நாம் அவருக்கு உரியவர்களாக இருக்கும்படிக்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறதுன ஒரு காரியத்தை மிக தெளிவாக காண்கிறோம். என்னவென்றால், யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஒருவேளை இந்த நாளில் நாம் கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய இடத்துல அல்லது அவருடைய நாமத்தின் நிமித்தமாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதனுடைய ஒரு காரியத்தில் நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டேன் என்கிற ஒரு நிலைப்பாடு, ஒரு எண்ணம் ஒருவேளை உங்களிலும் தோன்றலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, மாறாக அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து உன்னை அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடையவர்களாக இருக்கும்படிக்கு, தேவனுக்கு உரியவர்களாக இருக்கும்படிக்கு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு, அவருக்குரிய நாமத்தின் சாட்சியாக இருக்கும்படிக்கு அவர் உங்களை தெரிந்து கொண்டார். அவருடைய மகத்துவத்தின் கிரியைகளை உங்களில் வெளிப்பட பண்ணும்படிக்கு அவர் உங்களை தெரிந்து கொண்டார். அதே போல் தம்முடைய சீஷர்களை குறித்ததான காரியங்களையும் கூட அவருடைய சீஷர்களை குறித்து உள்ளதான வார்த்தை இவ்விதமாக சொல்லும்போது சொல்லுகிறாரு, நீங்கள் என்னை தேடி வரவில்லை, இல்லைன்னா நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் தேடி என்னை கண்டுபிடிக்கவில்லை, மாறாக நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுங்கள், கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உன்னை ஏற்படுத்தினேன். பிரியமானவர்களே, அவருடைய சீஷர்களாய் அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கும்படிக்கு அப்போஸ்தலர்கள் எண்ணப்பட்டவர்களை, சீஷர்கள் எண்ணப்பட்டவர்களை அவர் தெரிந்து கொண்டு அவருக்கென்று கனி கொடுக்கும்படிக்கு அவர் ஏற்படுத்தினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். உங்களையும் என்னையும் அவருக்கென்று கனி கொடுக்க நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த மாதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தி வைக்கக்கூடியதான காரியம், உங்களையும் என்னையும் மீண்டும் ஒரு விசை உணர்த்தி வைக்கவும் உற்சாகப்படுத்தவும் நம்மை பலனடைய செய்வதற்கு ஏதுவான இடத்துல நம்மை பலப்படுத்தும்படிக்கு அவர் சொல்லக்கூடியதான காரியம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எங்கிருந்து தெரிந்து கொண்டாராம்? பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை நாம் சற்று எண்ணி பார்ப்போமானால், நாம் ஜீவனுக்கு ஏதுவான இடத்திற்கு உரிய தகுதி ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல, ஒரு கடையாந்திரமான இடத்தை போல, ஒரு ஒதுக்கப்பட்ட நிலையில், நிராகரிக்கப்பட்ட நிலையில், யாராலும் நமக்கு உதவி செய்ய முடியாத அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்பட்ட நம்மை அவர் தெரிந்து கொண்டார். நம்மை தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஆமென்.
அதுதான் ஒருவேளை மனிதன் வெறுத்து விடலாம். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து, நாம் கடந்து செல்லக்கூடியதான காரியங்களை பார்த்து மனிதன் வெறுத்து விடலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் தேவனை விட்டு விலகும் ஒரு இடத்துல காணப்பட்டதான உங்களையும் என்னையும் கூட தேவனுக்கு முன்பாக எந்த விதமான நீதியோ நன்மையோ அல்லது தேவனுக்கு பிரியமான எந்த காரியமோ இல்லாத சூழ்நிலையிலும் ஆண்டவர் திரும்பவும் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, உன்னை நான் வெறுத்து விடவில்லை. பிரியமான தெய்வ பிள்ளையே, உங்களை தேவன் வெறுத்து விடவில்லை. நீங்கள் தேவனுடைய நினைவில் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய எண்ணங்களில் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். அவர் நினைவாயிருந்து உங்களையும் என்னையும் தூக்கிவிட, அவருடைய கன்மலையின் மேல் நம்மை நிறுத்த, அவருக்கு மகிமையாய் உங்களை உபயோகப்படுத்த, அவருடைய நாமத்தின் மகிமையாய் நீங்களும் நானும் நிற்கத்தக்கதான இடத்தில் உங்களை உயிர்ப்பிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இந்த நாளில் உங்களையும் என்னையும் பலப்படுத்த வாஞ்சிக்கிறார். மாத்திரமல்ல, அவர் கொடுக்கிறதுனா அவருடைய வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீ என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, என் அன்புக்குரிய தேவனுடைய சமூகத்தில் நான் எந்த விதத்தில் தேவனிடத்தில் அடுத்து வருவேன் என்கிறதான ஒரு எண்ணத்தில், தயக்கத்தில், திகைப்பில் காணப்படுகிறதான அருமையான பிள்ளையே, அப்படிப்பட்டவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட வாஞ்சிக்கிறார். இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய முதலாவது நாளான இன்று, இந்த 26வது வருஷத்தினுடைய 2ஆம் மாதமான இந்த நாளில் நீங்கள் கடந்து வரும்போது அவர் சொல்லுகிறாரு, உன்னை நான் எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன். உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, உங்களை ஒரு நோக்கத்தோடு கூட நியமித்து வைத்திருக்கிறார், ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எதற்காகவாம்? நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். கர்த்தருக்குரிய பலனாய் நீங்களும் நானும் விளங்க தேவன் வாஞ்சிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறதான போராட்டங்கள் அல்லது நிந்தனைகள், அவமானங்கள், நெருக்கங்கள், சூழ்நிலைகள், விவரிக்க முடியாத ஒரு நெருக்கத்தின் நிலைகளில் காணப்படுகிறீர்களோ, கண்ணீரில் காணப்படுகிறீர்களோ, தவிப்பில் காணப்படுகிறீர்களோ, அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். க்ளோரி டு காட். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த சர்வ பூமியும் உருவாக்கின கர்த்தர், எல்லாவற்றிலும் உயர்ந்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறாரு, நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீ என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஒருவேளை நம்முடைய நிலைமையில் நாம் ஒருவேளை தேவனை விட்டு அல்லது தேவனுடைய சமூகத்தை விட்டு நாம் மறைந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருவேளை காணலாம். ஆனால் அவர் சொல்லுகிறார், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். அவர் நீதியின் தேவன். அவர் நன்மை செய்யக்கூடிய கர்த்தர். அதே வேளையில் நாம் நெருக்கப்படக்கூடிய சூழ்நிலையில், சிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் நம்மை அவருடைய நீதியினால் நம்மை தப்புவிக்கக்கூடிய வல்லவராயிருக்கிறார். நமக்குரிய எல்லா விதமான தண்டனைகளையும் அவர் தனக்குள்ளாக ஏற்றுக்கொண்டு சர்வ பூமிக்கும் இரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்த கர்த்தர் இந்த நாளில் உங்களையும் கூட மீட்டெடுக்கிறதற்காக அவர் வாஞ்சை உள்ளதான தேவனாயிருக்கிறார். அவர் குறிப்பிடும் போது சொல்லுகிறாரு, அதுதான் இந்த 14வது வசனத்தில் நாம் வாசித்தோம். ஆகவே அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. இடத்துல ஒரு முக்கியமான காரியத்தை குறிப்பிட விரும்புகிறேன்.
இஸ்ரவேலை குறித்து சொல்லும்போது இஸ்ரவேல் ஒரு பெரிய நாடாக காணப்பட்டது, ஒரு பெரும் ஜனத்திரள் கூட இருந்தது. ஆனால் அந்த தேசத்தை குறிப்பிடும் போது சொல்லுகிறாரு, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே. ஒருவேளை அவர்கள் ஒரு ஜனத்திரள் உடையவர்களாக இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், நீ சிறு கூட்டம். யாக்கோபை பொறுத்தள விதத்தில் யாக்கோபு தன் சகோதரனுக்கு மறைவாக விரோதமாக அவனுக்குரிய பங்கை தான் சேர்த்து கொண்டு வஞ்சகமாக வஞ்சித்து கொண்டு அவன் தனிமைப்படுத்தப்பட்டவனாய் அவன் செல்லும்போது ஒரு ஆதரவை தேடி தன் மாமன் வீட்டை தேடி அவன் கடந்து செல்லக்கூடிய சமயத்தில் நாம் பார்க்குறோம், அவனுடைய வாழ்க்கையை அவன் வனாந்தரத்தில் ஒரு தனித்து விடப்பட்டவனாய் கடந்து சென்றான். ஒரு தனித்து விடப்பட்டவனாய் உதவியற்றவனாய் வனாந்திரத்தில் ஒரு தனி நபராக போய் கொண்டிருக்கிறான். நினைக்கிற ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையை கண்டு குறித்து கர்த்தர் ஒருவேளை இந்த காரியத்தை இஸ்ரவேலுக்கு சொல்லி இருக்கலாம். அவர் சொல்கிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே. யாக்கோபு அவன் எத்தனாக இருந்து ஏமாற்றுகிறவனாக இருந்து விரோதம் பண்ணுகிறவனாக இருந்து தன் சகோதரனுக்கு எதிர்த்து நின்று அல்லது சகோதரனுக்குரிய காரியத்தை வஞ்சித்து கொண்டு அவன் ஏமாற்றி கடந்து போன போதிலும் கூட கர்த்தரோ அதில் தான் அவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. உன் செய்கைகள் எல்லாம் உனக்கு தெரியும். உன்னுடைய செய்கைகளின் நிமித்தமாக நீ அதனுடைய பங்காளியாக அல்லது அநீதிக்குரியவனாக காணப்பட்ட போதிலும் நான் என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன். Glory to God. என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை மாம்சத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் நாம் தேவனுக்கு விரோதமாய் தேவனுடைய உண்மைத்துவத்திற்கு விரோதமாய் தேவனுடைய நீதிக்கு விரோதமாய் நாம் செயல்பட்டவர்களாக இருந்து தேவனுக்கு முன்பு நாம் நிற்க தகுதியற்றவர்களாக ஒருவேளை இதுவரை கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார், யாக்கோபு என்ற இடத்துல உங்களுடைய பெயரை குறிப்பிடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பெயர் சொல்லி அவர் அழைக்கிறாரு. அவர் சொல்லும்போது சொல்லுகிறாரு, நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய பிள்ளையே, யாராயிருந்தாலும் சரி, உங்களுடைய பெயர் என்னவாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நான் ஒரு பூச்சி போல ஒரு தனித்தவனாய் விடப்பட்டிருக்கிறேன், ஆதரவற்ற இடத்துல தனித்து விடப்பட்டிருக்கிறேன் என்று ஒருவேளை எண்ணுவீர்களானால் சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே. அவன் திரும்ப வந்தபோது கூட அவன் ஒரு பரிவாரத்தோடு கூட ஒரு திரள் கூட்டத்தோடு கூட ஒரு தனக்குரிய பங்கோடு கூட அவன் வரும்போது கர்த்தர் இந்த இடத்துல அவனுக்கு உரியதான காரியத்தை சொல்லுகிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே. ஒருவேளை தேவன் உங்களுக்கு தனிமையாக இருந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு கூட்டமாக ஒரு குழுவாக உங்களை சேகரித்திருக்கலாம். ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய அநீதியின் செயல், உங்களுடைய தேவனுக்கு விரோதமான செயல், உங்களை வளரவிடாதபடி தடை பண்ணக்கூடிய கிரியை எதுவாக இருந்தாலும் அதை நினைத்து நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற இடத்தில் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன் தேவன், நான் உன்னை என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன். அவருடைய நீதி என்ன? நமக்குரிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை விடுவிக்கிற கர்த்தர். அவர் தம்முடைய நீதியினால் நம்மை விடுவித்து நம்மை ரட்சித்து நம்மை அவருக்கு முன்பு நிற்க தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அவருடைய நீதியினால் உங்களை விடுவிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆகவே அவர் சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று இஸ்ரவேலின்
பரிசுத்தராகிய உன் மீட்பர் உரைக்கிறார். என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளையே, அதனுடைய நோக்கம் நான் எந்த விதத்தினாலும் நாம் போகலாம் என்பதல்ல, எப்படியானாலும் வாழலாம் என்பதல்ல. ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் அவருக்குரிய இலக்காக தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அவருக்கென்று பலன் கொடுக்க வேண்டும் என்று ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்களும் நானும் ஏற்படுத்தப்பட்டதனுடைய நோக்கத்தை அறிந்து செயல்படத்தக்கதான விதத்தில் எழும்பும் சமயமாயிருக்கிறது என்று கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட விரும்புகிறார். ஆகவே நீங்கள் கடந்த காலத்தினுடைய நிலைகளை குறித்து கலங்காதபடிக்கு தேவன் உங்களை எதற்கென்று ஏற்படுத்தினாரோ, எந்த நீதிக்கென்று ஏற்படுத்தினாரோ, எந்த கனி கொடுக்கும் இடத்துல தேவன் உங்களை ஏற்படுத்தினாரோ, எப்படிப்பட்ட பலன் கொடுக்கிறவர்களாய், கர்த்தருக்குரிய சாட்சியாய், கர்த்தருக்குரிய பங்காய், கர்த்தருக்குரிய நன்மையாய் விளங்குவதற்கு ஏற்படுத்தினாரோ, ஏற்படுத்தப்பட்ட இடத்துல உங்களுடைய பயணத்தை தொடர்வதற்கு தேவன் இந்த நாளில் ஒரு அறைகூவல் விடுக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காகவாம்? அவருக்கு கனி கொடுக்கவும், அவருக்கு என்று பிரகாசிக்கவும், அதற்கென்று நான் உன்னை ஏற்படுத்தினேன். க்ளோரிடுகா. சீஷர்களை அதற்கென்று ஏற்படுத்தினேன்னு சொல்லுகிறார். சீஷர்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிற கர்த்தர் உங்களையும் என்னையும் கூட நான் என்னுடைய நீதிக்கென்று உங்களை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி உங்களை அழைக்க விரும்புகிறார். நான் எனக்குரிய கனி கொடுக்கும்படிக்கு உன்னை ஏற்படுத்தி இருக்கிறேன். எனக்கான சாட்சியாயிருப்பதற்கு நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். சத்ருவுக்கு உரியதான இல்லைன இந்த இம்மைக்கு உரியதான இந்த உலகத்துக்கு அடுத்ததான காரியங்களில் நினைப்பதற்கும், மாம்சத்தின்படியான வாழ்க்கையில் வாழ்வதற்கும், மாம்சத்திற்குரிய தோல்வியில் நீங்கள் நின்று கொண்டு இருப்பதற்காக தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் உங்களை அவருக்குரிய ஜெயத்தின் ஒரு ஜெயத்தின் வாழ்க்கைக்கு உரியவர்களாயிருக்கும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். கடந்து போன நாட்களை குறித்து உள்ளதான காரியங்களை நீங்கள் வியாகுலப்பட்டு வேதனைப்பட்டு நீங்கள் மடங்கி கிடக்கக்கூடியதான சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறாரு, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, இதோ நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ வெற்றி தொடருவதற்கு நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ உன்னுடைய சாட்சியின் வாழ்க்கை வாழ்வதற்கு நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு இந்த நாளில் நாம் புதுப்பிக்கத்தக்கதாக நம்மை ஒப்புவிப்போம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்றதான அந்த வார்த்தையின்படியாகவே நான் தொடர்கிறேன் என்பதாக நாம் அவருக்கு முன்பாக வருவோம். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய சிஷ்யர்களை பார்த்து சொல்லும்போது சொன்னாரு, சிறுமந்தையே பயப்படாதே, ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்கிறதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். க்ளோரிடுகா. தேவன் எந்த இடத்துல உங்களை ஆளுமை செய்வதற்கென்று ஏற்படுத்தினாரோ அந்த இடத்துல கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கத்தக்கதாக இந்த புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட ஜனமாக காணப்படக்கூடிய நீங்களும் நானும் அவருக்கு சாட்சியாக விளங்குவதற்கு ஆண்டவரே, உம்முடைய கரம் பிடித்து என்னை வழி நடத்தும், உம்முடைய வழியில் நடக்க இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி ஒப்புவீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவருடைய நீதியின் கரத்தினால் உங்களை நடத்தி உங்களை அவர் அழைத்ததன அழைப்பினிடத்தில் நிறுத்தி உங்களை மகிமைப்படுத்த செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளை விட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த 2வது மாதத்தில் இந்த வருஷத்தினுடைய 2வது மாதத்தில் நாங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு ஆண்டவரே உம்முடைய உறுதிப்படுத்துதலின் வார்த்தையை, ஆண்டவரே உற்சாகமூட்டும் வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்களோ, உம்முடைய பிள்ளைகள் எங்கே ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களோ, தள்ளப்பட்டிருக்கிறார்களோ, அந்த இடத்துல மீண்டுமாக தன்னுடைய ஆண்டவரே உம்மோடு கூட நடக்கத்தக்கதான வாழ்க்கையை தொடரத்தக்கதாக ஒரு உயிர்மீட்சியின் கிரியை உம்முடைய பிள்ளைகளிடத்தில் உண்டாக உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரம் கூட
தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும், ஆசீர்வதியும். அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென்.